அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட நோட்டிஃபிகேஷன், நியூஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்டே தெரிய வரும். இப்போ நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி, அதாவது இடைநிலை ஆசிரியர் 2023-24 ஆண்டிற்கான அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாயிலாக இன்று 9/2/2024 வெளியிடப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க ஏதுவாக 14/2/2024 முதல் 15/3/2024 பிற்பகல் 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது அப்படின்னு டிஆர்பியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் 2024, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இந்த ஸ்பெஷல் ரூல்ஸ் ஃபார் த தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷனல் சப்பார்டினேட் சர்வீஸ் ஃபார் த இயர் 2023-2024 from the eligible candidates of Tamil Nadu through online mode up to 5 p.m. on 15/3/2024. The candidates applying for the post of secondary grade teachers, அதாவது இளநிலை ஆசிரியருக்கான ஒரு வேக்கண்ட் தான், நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் ஸ்கேல் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 20,600லேருந்து 75,900 வரையும். சர்வீஸ் வந்து தமிழ்நாடு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சப்பார்டினேட் சர்வீஸ். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து 1768 வேகன்சிஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. இது வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/3/2024. எப்போ இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கு, 9/2/2024. எப்போத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 14/2/2024 நீங்கள் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 23/6/2024 டென்டேட்டிவாக இந்த OMR மூலியமாக தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 23/6/2024 அப்படின்றது டென்டேட்டிவாக தான் இந்த டேட் வந்து விட்டுருக்காங்க. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் வேக்கன்சி 1300. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, higher secondary or it is equivalent with at least 50% marks and 2-year diploma in elementary education. அப்படி இல்லைன்னா ஹையர் செகண்டரி அட்லீஸ்ட் 50 மார்க்ஸ் அண்ட் 4-year பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அப்படி இல்லைனா ஹையர் செகண்டரி வித் அட்லீஸ்ட் 50% மார்க்ஸ் அண்ட் 2-year டிப்ளமோ இன் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பாஸ் இந்த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து candidates should possess an adequate knowledge of Tamil. For further details எதில் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இங்கே வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.trb.tn.government.in அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இருக்கும். குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து த ஃபாலோயிங் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து 10th 12th டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் டிப்ளமோ இன் எஜுகேஷன் அது முடிச்சிருக்கோங்க. இல்லைனா பிஎட் முடிச்சிருக்கோங்க. யூஜி டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலன்ட், கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சர்டிஃபிகேட் பேப்பர் 1 அது இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சன் ஸ்டடீடு இன் தமிழ் மீடியம் PSTM வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 600 rupees ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் யார் தவிரனா SC, SCA, ST அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு வந்து எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300, மற்ற எல்லாருக்குமே வந்து 600 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து OMR பேசிஸ்க்கு எக்ஸாமினேஷன் தான் இது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கன்சிஸ்டிங் ஆஃப் 30 கொஷின், 30 கொஷின் 50 மார்க்கு. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 30 minutes. இது பார்ட் A. சிலபஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அடுத்து வந்து பார்ட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 30 கொஷின்ஸ், 30 minutes, 50 மார்க்ஸ். 20 மார்க்ஸ் வந்து 40% மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு. மெயின் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் வாஸ் தமிழ். தமிழ் நம்ம அப்ளை பண்ணுறதுனால தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸு. டோட்டலாக வந்து 150 கொஷின்ஸு, 3 hours டியூரேஷன், மேக்ஸிமம் மார்க் 150. பிசியாக இருந்தால் 45 மார்க்ஸ் 30%, ஃபார் ஜெனரல் கேட்டகரி 60 மார்க்ஸ் 40% எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் வந்து கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.